சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க மின்சாரத்துறைன்னு பார்த்துடலாம். தமிழகத்தில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே மின்சார வாரியத்திலிருந்து 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து தான் நமக்கு கரண்ட் பில் வந்து செக் பண்ணி எவ்வளோ வந்திருக்கு பில்லு அப்படின்றத சொல்லுவாங்க. இதற்காக வந்து அந்த மின் அளவீடு கணக்கீட்டாளர்களுக்கு HHC அப்படின்ற ஒரு கையடக்க கணினி வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக தான் வந்து ஒவ்வொருவருமே செக் பண்ணி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு பில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மின் கட்டணம் எடுக்கிறதுனால நிறைய குளறுபடிகள் நடக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தப்பான பில் வந்து கொடுக்குறாங்க. நிறைய நாங்கள் யூஸே பண்ணல கரண்ட்டு, ஆனால் நிறைய கரண்ட் வந்து வந்திருக்க மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் நுகர்வோர்களுக்கு மின் கட்டண விவரத்தை சீக்கிரமாக உடனடியாக அட் அ டைம்லேயே சொல்கிற மாதிரியும் வந்துட்டு இப்போ மின் கணக்கெடுப்பு பணியை வந்து செல்போன் செயலி மூலமே மேற்கொள்ள வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. இதற்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. இதோட முதல் கட்டமாக தமிழகத்துலன்னு எடுத்துக்கிட்டோன்னா காஞ்சிபுரம், சென்னை, கோவை, ஈரோடு, மதுரை போன்ற 12 மண்டலங்களில் வந்து இந்த மின் அளவீடு கணக்கீட்டாளர்கள் மூலமாக இந்த ஆப்பை வந்து செக் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் கணக்கிடணும் அப்படின்றதுனால இப்போ அனைவருமே பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்களாம். இந்த ஆப் எப்படி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் கருவி இருக்கும். அது மூலமாக மீட்டர் கருவி மற்றும் செல்போன் இடையே இணைப்பை ஏற்படுத்துகிறது. அதில் உள்ள அளவுகளை வைத்து ஒவ்வொரு வீடுகளின் மின் பயன்பாடுகளும் கணக்கிடப்பட்டும் வருகிறது. இந்த புதிய முறை மூலமாக பார்த்தீங்கன்னா மின் பயன்பாட்டு யூனிட் அளவீடுகளில் எந்தவித முறைகேடுகளும் குளறுபடிகளும் நடைபெறாது என்று மின்சார வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அரசுக்கும் சரியான வருவாய் கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். இது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் மீட்டர் மூலம் மாறுறதுனால வரும் காலத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்ஃபோன் மூலமாகவே மின் கட்டணத்தை அறியவும் முடியும், கட்டிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு முறை வர்றது மூலமாக அனைவருமே ஈஸியாக வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கவும் முடியும், எவ்வளோ பில்லுன்றது வீட்டில் இருந்தே பேவும் பண்ணிக்க முடியும். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.